தகரிக்கிடுதா தாத்தை 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 தித்தித்தா தாத்தை தித்தித்தா தாத்தை தித்தித்தா தாத்தை தித்தித்தா தாத்தை தித்தித்தா. அங்கிள் ஏன் நிறுத்திட்டீங்க? பசங்களை தொடாத. ஓஹோ தாத்தை தித்தித்தா தித்தித்தா தாய் தாய் தாய். அப்படி வா வழிக்கு. உங்க எல்லாருக்கும் 1 வீக் ஹாலிடே. நான் போன் பண்ண அப்புறம் வந்தா போதும். ஓகே சரி சரிக்கா. அம்மா வேணி சீரியஸா கேக்குறேன், நீ இந்த பேய் பூதெல்லாம் நம்புறியா? பேயும் இல்ல பூதமும் இல்ல, இருக்கிறது ஒண்ணுதான் வாழ்க்கை. தேங்க்ஸ். அப்படின்னா எந்திரிச்சே கிளம்பு. எங்கடி? மந்த்ரா இல்லத்துக்கு. என்னடி திடீர்னு மந்த்ரா இல்லத்துக்கு போகணும்னு டிசைட் பண்ணிட்ட? இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீரணும்னா இதை விட ஒரு நல்ல யோசனை எனக்கு வேற தோணல. நாம காசு கொடுத்து அங்க யாராவது இருக்க சொன்னா கூட அவங்க ஓடி போயிடுறாங்க. எல்லாம் போதும். ராஜேஷ் குமார், ராம்தேவ் சின்ஹா, சோனாலி சின்ஹா. யாரோட பேருடி இதெல்லாம்? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்களோட பேரு. அவங்க எல்லாரும் இங்க செத்து போனதுனாலதான் நமக்கு இந்த ப்ராப்ளமே. வா. பெனி, நீ ரிலாக்ஸ் ஆக, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். மந்த்ரா, மந்த்ரா எங்க இருக்கடி? மந்த்ரா, இங்கதான் இருக்கியா?
உட்காந்துட்டு இருக்க? சாரி. வா. உன்னை காணும்னதும் நான் எவ்வளவு பயந்துட்டேன் தெரியுமா? அது என்னவோ தெரியலடி, இந்த வீட்டுக்கு வந்தாலே என் நினைவெல்லாம் எங்கேயோ போயிடுது. பாத்ரூம்ல இருக்கியா? சீக்கிரம் வாடி. பாத்ரூம்ல இருக்கும்போதே உனக்கு டிவி வேணுமா? என்னடி நீ இங்கே இருக்க? இங்கதான் இருக்கேன். அப்போ அங்க பாத்ரூம்ல? பாத்ரூம்லயா? என்னடி பயப்படுறியா? பயம் இல்ல. அப்புறம் அது ஒண்ணும் இல்ல. ஹேய், என்னாச்சு? என்ன இது ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. பட்டு மெத்தை மஞ்சத்தின் மேல் பவளம் போன்ற உன்னை வைத்து பாய்ந்து சென்று கதவை என்னாச்சு? என்னாச்சு பெனி? என்ன அங்க இதோ இருக்கு. என்ன இருக்கு அங்க? அங்க அங்க பாத்ரூம்ல ஏதோ இருக்கு. சரி இரு, நான் பாத்துட்டு வரேன். வேண்டாம் மந்த்ரா, வேண்டாம், போகாத. சொன்ன கேளு. பாத்துட்டு வரேன், விடு. ஏய் இரு. வேண்டாம் மந்த்ரா, போகாத. நான் உன்னை போக விட மாட்டேன். வேண்டாம் மந்த்ரா, போகாத. மந்த்ரா, ப்ளீஸ். வேணி எதுவும் இல்ல அங்க பாரு. இல்ல அங்க ஏதோ எதுவும் இருக்கு. இல்ல வேணி, நான் சொல்றது கேளு. நீ வேணா அங்க ஏதோ இருக்கு. நான் வர மாட்டேன். சரி வா, நான் வர மாட்டேன். நம்ம ரூமுக்கு போலாம் வா. இங்க இருந்து போயிடலாம். வேணி நான் வர வேணி, மாட்டேன். நான் சொல்றது இங்க கேளு. இருந்து போயிடலாம். வேணி ப்ளீஸ். போயிடலாம். அந்த ராஸ்கல் டோர் க்ளோஸ் பண்ணிட்டான் போல இருக்கு. உங்ககிட்ட பேக் டோர் கீ இருக்குல்ல? வா. நம்ம தலையெழுத்து நம்ம வீட்ல நாமளே திருட மாதிரி போக வேண்டியிருக்கு. குடிக்கிறதுக்குன்னே பிறந்திருப்பான் போல இருக்கு. ஹே மந்த்ரா, கம்ப்யூட்டர் காணோம்டி. அங்கதான் இருக்கும் பாருடி. இல்லடி, இது அவனோட வேலையா தான் இருக்கும். வா கேக்கலாம். ஹலோ ஹலோ ரவுடி ராஸ்கல், கம்ப்யூட்டர் எங்க? அடகு வச்சேன். அடகு வச்சிட்டியா? கம்ப்யூட்டரையா? எதுக்கு? தண்ணி அடிக்கணும்னா பணம் வேணவா? தண்ணிக்காக கம்ப்யூட்டர் அடகு வச்சிட்டியே, புத்தி இருக்கா உனக்கு? உனக்கு முதல்ல புத்தி இருக்கா? வீட்டுல ஒரு சீப் கெஸ்ட் இருக்காரு, அவருக்கு தண்ணி பிரியாணி எல்லாம் ஏற்பாடு பண்ணணும்னு தெரியாது. நீ பாட்டு ஆட்டிக்கிட்டு போயிட்ட. வாட் அபவுட் மீ அம்மனி? அதான் கம்ப்யூட்டரை ஹிந்தி படிக்க அனுப்பிச்சிட்டேன். யுவர் கைண்ட் அட்டென்ஷன் ப்ளீஸ். நீ எனக்கு பணம் கொடுக்கலன்னா வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளாக அடமானம் வச்சிருவேன். அப்புறம் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன்,
உன்னை அடமான வச்சிருவேன். ஆ, ஏடா என்னை அடக வைப்பியா நீ ஆ, ஏய். போடா வா No, போடா don't touch. உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும் ஆ, No manhandling. போடா Respect You and take rascal. respect. ஏய், பின்னாடி மணி- வாடா. மணியனை உன்னை கீச்சுடாத. என்ன பண்ற பாரு ஏய். போடா வெளிய போடா கெட் லாஸ்ட் ஏய். இடியட் No, no touching. ஏய், ஏய். யாருன்னு கிக்கல இறக்கிட்டே உன்னை சும்மா விட்டது தப்பு. திமிரு. ஏய், நின்னுடுடி. ஏய். என்னடா இவ்ளோ தைரியம் உனக்கு என்ன கொண்டுடுவியா ஏய் மத்தா வேண்டாம் என்ன வேணும்யா நீ மத்தா சொன்னேன் ஏய். யாரு நினைச்ச ஏய் இன்னும் ஒலி போட்டுருவாங்க. ஏய். ஏய். உன்னை சங்க எடுத்துருவேன். யாருக்கிட்ட? ஏய். ஏய் என்னடா கொன்னுடுவியா என்ன ஆ? கொன்னுடுவியா சங்கர் தாதாவோட ஆளா நீ ஆ? என்னடா பண்ணிடுவ எம்எல்ஏ கிம்எல்ஏ யார்கிட்ட வேணாலும் சொல்லு நான் மந்த்ராடா மந்த்ரா போய் அந்த ராஜாராம் கிட்ட போய் சொல்லு நான் பணம் குடுக்க மாட்டேன் அவனை என்ன வேணாலும் படிக்க சொல்லு இப்ப நீ இந்த இடத்த விட்டு போட உன்னை கொன்னுடுவேடா கொன்னுடுவேன் இது பாரு எல்லா நியூஸ் பேப்பர்லயும் மந்த்ரா எல்லாம் விற்பனைன்னு ஆட் கொடுத்திருக்கோம். இதான் டாக்குமெண்ட்ஸ். இந்த வீட்டை வித்தா உன்னோட பாக்கி எல்லாம் இதுக்கு சமானம். இதேதான் இந்த ராஜாராம் கிட்டே சொன்னோம், இந்த வீட்டை வித்து நாங்க பணத்தை கொடுத்துறோம்னு. என்ன பண்றது? மந்த்ராவோட பேட் டைம். உன்ன மாதிரி தெரு ரவுடிங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. ச்சே. தாத்தை தித்தித்தை 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 தாத்தை தித்தித்தை. அமணி வணக்கங்க சின்னாமணி. தாத்தை தித்தித்தை. மறுபடியும் வணக்கங்க சின்னமணி. இவங்கள நான் ஒன்னும் வர சொல்லுங்க, அவங்களாதான் வந்தாங்க. இல்லக்கா இந்த அங்கிள் தான் மந்த்ரா அக்காவோட மாமான்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாரு. ஏய் என்ன உனக்கு விளையாட்டா இருக்கா? சாரிங்க, இவங்கெல்லாம் என்னாலதான் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அதான் மறுபடியும் கூப்பிடலான்னு. என்ன சொன்னாலும் வர மாட்டாங்க. அதான் பிரெயின் யூஸ் பண்ணி போய் சொல்லி இப்படி வர வச்சுட்டேன். நீங்க போங்க, மந்த்ராக்கா கூப்பிட்டாதான் வரணும். போயிட்டு வரேன்க்கா. என்ன வித்தியாசமா தெரியற? அம்மனி உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை ஆகணும். என்ன வேலை? இது வேணுங்களா? வேணாமா? அங்கே இருக்கட்டும். எங்களுக்கு நிம்மதி இல்லாம பண்றது தானே உன் வேலை. அதெல்லாம் பழைய விஷயம். எதுக்கு இப்போ கிண்டி கிளறிக்கின்னு? அம்மனி உங்ககிட்ட ஒரு பிசினஸ் விஷயத்த பத்தி பேசணும். நமக்கு இன்னொரு பிசினஸ் கூட இருக்குங்க அம்மனி. என்னதுங்க? ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட்டா? ஆமாங்க மேடம். பரவாயில்ல நீங்க உட்காருங்க. நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கேன். இப்போ பெரிய அம்மனிக்கு ஒரு பில்டிங் இருக்கு இல்லையா, அதை நான் வித்து தரேன். நீங்க அதை விக்கல வேண்டாம், அங்க போய் தங்கினாலே போதும். அதுவே பெரிய உதவியா இருக்கும். நான் அங்க இருந்து என்னங்க பண்றது? வாங்குறவங்க கண்டிஷன் அது. சரி அங்க இல்லாமலே இருக்குன்னு சொல்லிடுவான். ஆனா தினமும் அங்க போன் வரும். எந்த நேரத்துல யார் வந்து செக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பாயிண்ட். நாம என்னதான் நாடகம் போட்டாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். இருந்துட்டு போது கழுத, நான் அங்கேயே இருக்கிறேங்க. பெரிய அம்மன் கிட்ட சொல்லி அந்த வீட நான் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. யார்கிட்ட நீ பேசிட்டு அம்மா, தாயே, பெரியம்மணி, இந்த ஏழைய கொஞ்சம் கண் திறந்து பாருமா. அம்மா, என்ன? மகராசி, படியலக்கிற தாயே, தங்க சொரக்கமே, உங்க கருணை கண்ண இந்த ஹீரோ பக்கம் கொஞ்சம் காட்டுங்கம்மா. அவன் கிட்ட உனக்கு என்னடி பேச்ச? மந்த்ரா இல்லத்துல போய் இருக்கேன்னு கெஞ்சி கேக்குறான். அவனா? அந்த வீட்லயா? என் வீடு விக்கலனாலும் பரவாயில்ல, அந்த ரவுடி மட்டும் அந்த வீட்டு பக்கமே போக கூடாது. ஏதாவது பிளான் பண்ணி அவன் இந்த வீட்டை விட்டு அனுப்பணுமே. அவன் அங்க இருந்தா இங்க இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடும்.
அங்கதான் யாரும் தங்கறதுக்கு வர மாட்டேங்கிறாங்க இல்ல. இந்த ரோடி தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, வேண்டாம். நான் சொல்றத நீ கொஞ்சம் கேக்குறியா? அந்த வீட்ல யாரும் தங்கலைனா வீட்டை விக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அதை விக்கலைனா இவனோட தொல்லை வேற தாங்க முடியாது. இவன் போய் அங்க இருந்தானா அந்த வீட்டையும் வித்துடலாம். இவனுக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அனுப்பிடலாம். எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ் டி. நீ முதல்ல வெளிய போ. கெட் அவுட். ஜஸ்ட் கூல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரியம்மணி. என்னடா யோசிக்கிறதுக்கு இருக்கு? ஆ? நான் என்னங்க பண்ணேன்? மீச முளைச்ச ஆம்புலன் கூட பார்க்காம புரட்டி எடுத்து போய் வெளியே தள்ளுனீங்க. ஏறின போதை கூட இறங்கி போச்சு. அட கையை கூட நறுக்குன்னு கடிச்சு விட்டீங்க. கொஞ்சம் யோசிங்க மேடம். சரி, உன் பேர் என்ன? ஹீரோ. உனக்கு ரவுடி தான் கரெக்ட். அம்மனி சொல்லிட்டீங்கன்னா அப்பீல் இல்லைங்க. அந்த வீட்ல இருப்பியா? இருக்கங்க. அதுக்கப்புறம் பயந்து போறது அது இதுன்னு செஞ்சேன்னு வச்சுக்கோ. சீச்சி, அப்படினாலும் போக மாட்டேங்க. போடா. அப்படினாலும் போக மாட்டேங்க. அந்த வீட்டை பத்தி உன்கிட்ட கொஞ்சம் சொல்லணும். சரி சொல்லுங்க. ஓ, நின்னு கூட பேசலாம் இல்லைங்களா? அந்த வீடு